ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கர் இல்லாமல் தம்மு போடாமல் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இந்த பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் தயிர் பச்சடி, அப்புறம் சிக்கன் குருமா, அப்புறம் அவிச்ச முட்டை வச்சு ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம ரெடி பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக பிரியாணி எப்படி செய்கிறோமோ அது போலயே இதுவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா 15 முந்திரி, 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சல் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முதல்ல தாளித்து விட்ருவோம். இப்போது 2 பச்சை மிளகா நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீள சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா வாசம், நம்ம போட்டிருக்கிற அந்த பட்டை கிராம்பு எல்லாமே, நெய் எல்லாமே நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வெங்காயத்தை கலரி விட்டுருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் குக்கரில் வச்சேன் அடி பிடிச்சிருச்சு, சரியாக வேகலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க தம்மு போட்டேன் கீழே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறது கூட ஈஸியான மெத்தடு தான். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அந்தளவுக்கு கூட நம்ம இதை கலரிட்டு மிச்சத்தை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது 1/2 கிலோ அளவுக்கு சாதத்துக்குள்ள அளவு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லா வெங்காயம் பொன்னரமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 தக்காளி நல்ல நீல வாக்கில் பெரிய பழமாக நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 பழம் எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி கரையை வதக்கிடணும். தக்காளி தோல் தனியாக பழம் தனியாக நமக்கு பெரிய அளவு வதக்கிடணும். தக்காளி நல்லா ஓரளவு கரைஞ்சி வெந்துருச்சு. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து கலரி விட்டுருங்க. புதினா ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு கலரி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்து கிளறிடலாம். அதாவது சாதம் நம்ம 1/2 கிலோ சாதம் கிளற போகிறோம். அதனால தான் நான் இஞ்சி பூண்டு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாதத்துக்கு ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, வெங்காயம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலரி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை சேர்த்து கலரி விட்டுறலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து அப்படியே இந்த மசாலாவோட கலரி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் சேர்க்கலாம். ஏன்னா சிக்கன் நமக்கு வேகணும் இல்லையா? அதனால் முதல்ல நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. சீக்கிரமாக வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிகிற அளவு வந்த பிறகு நம்ம அடுப்பை கூட வச்சுக்கலாம். நல்லா சிக்கன் நமக்கு இதிலையே ஓரளவு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் இஞ்சி பூண்டு மசாலாலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், கெட்டி தயிராக வீட்டு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலரி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா அந்த தயிர் சேர்க்குறது சிக்கன் நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் நமக்கு. அதனால தான் தயிர் சேர்த்துருக்கோம். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதத்தோடு கலரும்போது. சிம்பிளாக குழந்தைங்களுக்கு உடனே நம்ம தம்மு போட்டு செய்யணும் அப்படி இப்படின்னு இல்லாமல் ஈஸியாக அதை ரெடி பண்ணி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட முடியும். இப்போ நல்லா இதை கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சாதத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சிக்கனை மூடி போட்டு வேக வச்சுருங்க. மசாலாவோட வாசம் வெளியில் போகாமல் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போவே பிரியாணி வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓரளவு சிக்கனும் நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை கூட வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்குவோம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கிரேவி மெத்தட் மாதிரி நமக்கு இது இருக்கும். அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நமக்கு சிக்கன் வேகணும். எண்ணெய் இந்த மசாலாலேருந்து பிரிகிற அளவுக்கு நமக்கு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா சாதத்தில் கலர்றதுக்கு சரியான பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படியே நம்ம
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். டயம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம், நம்ம வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்ச பிறகு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லேசாக திறந்து பார்த்து கலரி விட்டுறலாம். அப்படியே விட்டுறாதீங்க, லேசாக வந்து இடையில ஒரு தடவை கலரி விடணும். தண்ணி வந்து நமக்கு நல்லா இஞ்சிட்டு சிக்கன் வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். நல்லா அடுப்பை வந்து கூட வச்சாச்சு, நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவு வரணும். இப்போ வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு பாருங்கள். நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம லேசாக புதினா தலையை தூவிட்டு அப்படியே இறக்கி சாதத்தோட கிளறிடுவோம். சாதம் ஏற்கனவே நான் வடிச்சிட்டு ஒரு 1/2 கிலோ சாதம் ஆற வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த மசாலா, சிக்கன் மசாலாவை அதில் சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருவோம். சிக்கனு மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா சிக்கனில் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் நான் வந்து சிக்கனில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வந்து மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி அப்படியே கிளறி விட்ருங்க. பாருங்கள், சாதத்தில் சிக்கனை போட்டு அப்படியே கிளறியாச்சு. ரொம்ப சூப்பராக பொழு பொழுப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. சாதம் வந்து ரொம்பவும் வேக விடாமல் ஓரளவு பொது பொதுன்னு வடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.